அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி வேட்பாளர் பத்மநாபன் தனது வாக்கை செலுத்தியிருக்கிறார். அண்மை செய்தியாக அது குறித்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். பழனி பகுதியில் அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி வேட்பாளர் பத்மநாபன் தனது வாக்கை செலுத்தியிருக்கிறார். போடி தொகுதியில் களம் காணும் நாயுடு நாயக்கர் பேரவையின் தலைவரும் வேட்பாளருமான பத்மநாபன் தனது வாக்கை செலுத்தியிருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மகேஸ்வரன். மகேஸ்வரன், இப்ப கழக கூட்டணி வேட்பாளர் பத்மநாபன் பழனி பகுதியில் தன்னுடைய வாக்கை செலுத்தியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் பூர்ணிமா. அதாவது அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வச்சிருக்கிற நாயுடு நாயக்கர் பேரவையுடைய தலைவரும் தேனி மாவட்டம் போடி சட்டமன்ற தொகுதியிலுடைய வேட்பாளருமான திரு பத்மநாபன், அவருடைய சொந்த ஊர் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா திண்டுக்கல் மாவட்டத்துல பழனி பக்கத்துல சிவகிரிப்பட்டி. அந்த சிவகிரிப்பட்டியில இருக்கக்கூடிய திருநகர் பகுதியில புதிய பஞ்சாயத்து அலுவலகத்துல வாக்குச்சாவடி எண் 56 தனது ஜனநாயக கடமையான வாக்குப்பதிவு குடும்பத்தோட போய் வாக்கு போட்டுக்கிறாரு. அதே மாதிரி போடி தொகுதியிலையும் சின்னம்மாவுடைய ஆதரவாளர்கள் பெருமளவுல ஆரவாரமா மன எழுச்சியோடு வாக்கு செலுத்திட்டு வர்றதாகவும் தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் அவர் அந்த தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதியில் வாக்குச்சாவடிகள் ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி ஆண்டிப்பட்டி தொகுதியில போட்டியிடக்கூடிய வேட்பாளர் செல்லப்பாண்டியனும் தும்மக்குண்டு, வாலிப்பாறை, முருக்கோடை, வருசநாடு, சிங்கராஜபுரம், தர்மாபுரி இந்த மாதிரி உள்ள பகுதியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகள் கள ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு தேனி மாவட்டத்தில் காலையில 11 மணி நிலவரப்படி பார்த்தோம்னா வாக்குப்பதிவு 37.35% வாக்குப்பதிவாயிருக்கு. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மகேஸ்வரன். அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி வேட்பாளர் புஷ்பராஜ் தனது வாக்கை செலுத்தியிருக்கிறார். கழக கூட்டணி வேட்பாளர் புஷ்பராஜ் தனது வாக்கை செலுத்தி ஜனநாயக கடமை ஆற்றியிருக்கிறார். புதுக்கோட்டை பகுதியில் அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக கூட்டணி வேட்பாளர் திரு புஷ்பராஜ் தனது வாக்கை செலுத்தியிருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் தேவராஜ் பழனி. தேவராஜ் பழனி, கழக கூட்டணி வேட்பாளர் புஷ்பராஜ் தனது வாக்கை செலுத்தியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? பூர்ணிமா, தமிழகத்தில் இன்று சட்டமன்ற தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த சட்டமன்ற தேர்தலான காலை 7 மணிக்கு தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள 1633 வாக்குச்சாவடி மையங்களில் பொதுமக்கள் தங்களது வாக்குகளை காலை 7 மணி முதல் வாக்குகளை செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் புதுக்கோட்டை ஆலங்குடி சட்டமன்ற தொகுதி அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழக கூட்டணி கட்சியான வாகை தமிழர் முன்னேற்ற கழக நிறுவனர் மற்றும் ஆலங்குடி சட்டமன்ற வேட்பாளர் புஷ்பராஜ் புதுக்கோட்டை அருகே உள்ள திருமல சமுத்திர கிராமத்தில் உள்ள சமுதாய கூடத்தில் தனது வாக்குப்பதிவு செய்து ஜனநாயக கடமையை ஆற்றினார். பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி தேவராஜ் பழனி.